விஜய்க்கு அனுபவம் இல்லை, கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கூட அந்த பிடித்தம், அந்த ரசிகர் மனப்பான்மைங்கிறது அவங்களுக்கு தானே ஓட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. 8லேருந்து 12% சும்மா கிடையாதுங்க. இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். நிறைய லட்சக்கணக்கான ஓட்டு அது. இந்த நம்பரை நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாள் போராடி பெறாத ஒரு நம்பரை அவர் பெற போறாரு. 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கல் இருக்கு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கூட்டத்தை கூட்டுவதற்கோ இல்லை நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து மெனக்கடல்கள், பூத் வைஸே வந்து மெனக்கடல்கள் பட வேண்டியது இருக்கு. விஜய்க்கு அப்படிப்பட்ட மெனக்கடல்களே தேவையில்லை. அந்த ஃபேக்ட் உண்மை தானே. விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு தானா தானே கூட்டம் வருது. விஜய் போயிட்டு விளம்பரம்லாம் பெருசாக பண்ண வேண்டியது இல்லையா? 4 நாளாக இப்போ 5 நாளாக சிபிஐ வழக்கு நடக்குதுங்க. 5 நாளாக தாவேக்கா பண்ண அரசியல் இல்லை. ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்டு சொல்லக்கூடாது. அது ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எதனா கருத்து போதுன்னா போடுவாங்க. 4 வார்த்தை டைப் பண்ணி மேலே 8 வார்த்தை கீழே 7 வார்த்தை போட்டு திருக்குறள் மாதிரி 2 லைன் போட்டு யார் வேணா ட்விட்டர் போட்டு போகலாம். அது வேறு ஆக்கப்பூர்வமான அரசியல். இந்த 5 நாளில் எதனா பண்ணாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் நேரடியாக போகலனாலும் தாவேக்கா நேரடியாக போகல. என்ன பிரச்சனை? விஜய் போனா நிறைய கூட்டம் வந்துரும்னு சொல்றாங்க. அங்க 50 பேருக்கு நைட்டு நடுராத்திரி 2 மணிக்கு போனால் நிறைய கூட்டம் வருமா? யாருக்கும் தெரியாம நைட்டு 2 மணிக்கு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயும் போறதுக்கு நாதி இல்லை, வழி இல்லை. விஜய் அந்த இடத்துக்கு போராட்டத்துக்கு போறாருன்னா உடனே மக்கள் கூட்டம் பத்திரிகையாளர் சந்திச்சு பத்திரிகையாளர் தான் 1 லட்சம் பேர் இருக்காங்களா? அஜெண்டா வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க. ஆமா கேட்பாங்க. உங்களுக்கு அஜெண்டா இல்லையா? முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இல்லையா? பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஒண்ணு சட்டமா? அதாவது இது எப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுமே சந்திக்கிறது இல்லையேன்னு தான் அவங்க கேட்குறாங்க. முதலமைச்சர் சந்திக்கிறதே இல்லை. ஆனால் எப்போனாச்சும் மைக்கு போட்டால் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்காலுங்க உள்ளே போது நம்பாலுங்க மைக்கு போட்டு கேள்வி. அதுவுமே ஸ்ட்ரக்சர்டு, இன்னென்ன கேள்விகள் தான் கேட்கணும்னு ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்குறாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜய்க்கு அனுபவம் இல்லை, கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கூட அந்த பிடித்தம், அந்த ரசிகர் மனப்பான்மைங்கிறது அவங்களுக்கு தானே ஓட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் 8-12%. 8-12% சும்மா கிடையாதுங்க. இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். நிறைய லட்சக்கணக்கான ஓட்டு அது. இந்த நம்பரை நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாள் போராடி பெறாத ஒரு நம்பரை அவர் பெற போறாரு. 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கல் இருக்கு. கணிசமான இளைஞர்கள் ஓட்டு போகுது, இளம் பெண்களோட வாக்குகள் போகுது. அதனால் மூதாட்டியெல்லாம் எங்கப்பா தம்பி விஜய் எங்கப்பா ரெட்டையில் போட்டது போதும்பா நான் விஜய்க்கு போடுறேன், இன்னொரு வயசானவர் எங்கப்பா உதயசூரியனுக்கு போட்டது போதும்பா நான் வந்து விஜய்க்கு போடுறேன்னா சின்னம் போய் சேரல. வேட்பாளர் யாரும் தெரியாது. அவங்க வந்து ஊரில் வந்து எல்லா விதமான வேலையும் பண்ணுவாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அந்த சிலபஸ்னால் தெரியாது. ஒரே ஒரு செங்கோட்டையன் வந்தது ஏதோ கூட்டணி கட்சி ஒன்று வந்தது போல் ஒரு விளம்பரம், ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிம்பம். தொடர்ந்து டெய்லி அரசியல் பண்ண முடியல. கேட்டால் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. பர்மிஷன் கொடுக்காமல ஈரோடில் போய் பார்த்தார் அவர். பர்மிஷன் கொடுக்காமல திருச்சியில் போய் ஒத்தக்கடையில் அவர் நடந்தார். பர்மிஷன் கொடுக்காமல நாகப்பட்டினம் போனார். இல்லை பர்மிஷன் கொடுக்காம கரூர் போனாரா? அவங்க கேட்குறதே 10 நாளைக்கு ஒன்று 20 நாளைக்கு ஒன்று தான். பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் சார். அதாவது கட்சிகள் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கூட்டத்தை கூட்டுவதற்கோ இல்லை நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து மெனக்கடல்கள், பூத் வைஸே வந்து மெனக்கடல்கள் பட வேண்டியது இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா விஜய்க்கு அப்படிப்பட்ட மெனக்கடல்களே தேவையில்லை அப்படின்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அந்த ஃபேக்ட் உண்மை தானே. விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு தானாக தானே கூட்டம் வருது. விஜய் போயிட்டு விளம்பரம்லாம் பெருசாக பண்ண வேண்டியது இல்லையே. புதுசில் விஜயகாந்துக்கும் இப்படி தான் வந்தாங்க, கடைசியில் வரல. புதுசில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சப்போ இப்படி தான் வந்தாங்க. கமலுக்கும் புதுசில் வந்தாங்க, அப்புறம் வரல. ஒரு லெவலுக்கு மேலே அது குறைஞ்சி. ஆனால் அவங்க எல்லாரையும் விட சீரியஸ் பாலிடிக்ஸ் விஜய் பண்ணுற மாதிரி இல்லையா? நீங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள். எதனா ஒரு வழக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க திமுகவை எதிர்த்து இல்லை ஊழல் எதனா ஒன்று அம்பலப்படுத்தினாங்க, இல்லை எதனா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எதனா காரசாரமாக விஜய் எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டாரா? 4 நாளாக இப்போ 5 நாளாக சிபிஐ வழக்கு நடக்குது இல்லையா? 5 நாளாக தாவேக்கா பண்ண அரசியல் என்ன? ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்டு சொல்லக்கூடாது. அது ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எதனா கருத்து போடனா போடுவாங்க. 4 வார்த்தை டைப் பண்ணி மேலே 8 வார்த்தை கீழே 7 வார்த்தை போட்டு திருக்குறள் மாதிரி 2 லைன் போட்டு யார் வேணா ட்விட்டர் போட்டு போகலாம். அது வேறு ஆக்கப்பூர்வமான அரசியல். இந்த 5 நாளில் எதனா பண்ணாரா? மலேசியா ஜனநாயகனுக்கு பிறகு சரி நாளைக்கு எதனா பண்ணுவாரா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் நேரடியாக போகலனாலும் தாவேக்கா நேரடியாக போகல. என்ன பிரச்சனை? விஜய் போனா நிறைய கூட்டம் வந்துரும்னு சொல்றாங்க. அங்க 50 பேருக்கு நைட்டு நடுராத்திரி 2 மணிக்கு போனால் நிறைய கூட்டம் வருமா? யாருக்கும் தெரியாம நைட்டு 2 மணிக்கு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க.
அவங்க எங்கேயும் போகிறதுக்கு நாதி இல்லை, வழி இல்லை, காசு இல்லை, சொந்த வேலை இல்லை, நம்பி ஓட்டு போட்ட கட்சியை ஏமாத்திச்சு நடுரோடு நிற்கிறாங்க. காவல்துறை வந்து அவங்கள வந்து கண்கொத்தி பாம்பாக பார்க்குது. இன்றைக்கி 7வது நாள் ஆசிரியர்கள் போராட்டம். ஒரு இடத்துல பண்ணால் முடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டு வேறு இடத்துல பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியலையா? விஜய் அந்த இடத்துக்கு போராட்டத்துக்கு போறாருன்னா உடனே மக்கள் கூட்டம் ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர்னா 1,00,000 பேர் இருக்காங்களா சொல்லுங்கள்? பத்திரிகையாளர் எண்ணிக்கை அஜெண்டா வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க, அதனால ஆமாம் விஜய் சந்திக்க கேட்பாங்க. மாட்டாங்கிறாரு. உங்களுக்கு அஜெண்டா இல்லையா? முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இல்லையா? ஏங்க ஒரு இப்போ என்ன நான் பேசுகிறேன் இல்லையா, என்ன அஜெண்டா வச்சுருக்கவங்களோ வச்சுருக்காதவங்க எல்லாருமே பாராட்டுறாங்களா? எவ்வளோ வசப்படுறாங்க, எவ்வளோ திட்டுறாங்க? நான் என்ன பண்ணேன்? கருத்து தானே சொன்னேன். விஜய் அண்ணா மீது இருக்கக்கூடிய காதல் என்னோட கருத்தை விட அதிகமாக இருக்க காரணத்தினால் என்ன வசப்படுறாங்கல்ல, என்ன திட்டுறாங்கல்ல, ரைட்டா? அதை நான் ஏற்றுக்கிறேன்ல. நான் வந்து கோவப்படலையே, நான் வந்து என்னோட நிலையிலேருந்து நான் இறங்கலையே. இந்த பொது வாழ்க்கைன்னு வந்தால் இந்த பிரச்சனை வரும். இதை சமாளிக்கிறதுக்கோ இதை எதிர்த்துக்கிற ஒரு நெஞ்சு தைரியம், அதற்கு உண்டான நேரம், அதற்கு உண்டான திறமை, திராணி இதெல்லாம் வளர்த்துக்கினா தான் ஒரு பத்திரிக்காரன், மாத சம்பளம் வாங்குகிற ஒரு பத்திரிக்காரன். இப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக ஆகணுன்ற ஆசை இருக்கிறவர் கரூரில் 41 பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஒண்ணு சட்டமா? அதாவது இது எப்படின்னா, இப்போ நாளைக்கு ஒரு இன்ஜினியராக போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன் டிராயிங்லாம் நான் வரமாட்டேன், கேடில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ரக்சர்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது, அந்த காலத்தில் கொத்தனார் அப்படியே தான் கட்டினாங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு இவர் சொல்லுவார். அதான் ஏன்னா ஏற்கனவே பிரதமர் எங்களை கூப்பிட்டு அப்படியே சந்தித்து அப்படியே நட்பு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சர் அதிகமாக சந்திக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் இருக்கிறனால சந்திக்கிறாரு. இதில் இவர் புதுசாக இவங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு நான் சந்திக்க, முதலமைச்சர் அவர்களுமே சந்திக்கிறது இல்லையேன்னு தான் அவங்க கேட்குறாங்க. முதலமைச்சர் சந்திக்கிறதே இல்லை. ஆனால் எப்போனாச்சும் மைக்கு போட்டால் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்காலுங்க உள்ளே போது நம்பாலுங்க மைக்கு போட்டு கேள்வி, அதுவுமே ஸ்ட்ரக்சர்டு இன்னென்ன கேள்விகள் தான் கேட்கணும்னு ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்குறாங்க, அதனால முதலமைச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுங்க 2G கேஸ் இருந்தது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், கேட்காத கேள்வி கிடையாது. ஷபீர்லாம் அப்போ வந்து என்னோட பேட்ச்மேட்டு. ஷபீர் வந்து தைரியமாக கேட்பாப்புல, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஆனால் கலைஞர் அவர்களோட அவைலபிலிட்டி மாதிரி இப்போ இருக்கிற கலைஞர் என்ன கோலி விளையாடிட்டு இருந்தாரா? கலைஞரை பார்த்தா அவங்களுக்கு முதலமைச்சராக ஒரு பெரும் அவங்க நிறைய செய்தியாளர்களை சந்திச்சதுனால கேட்கறதுக்கான வாய்ப்பு. அப்படி எதுக்கு கலைஞர் எதுக்கு பேப்பர் படிச்சாரு? சசிகலா யாருங்க? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. விஜய் சார்னா எல்லாம் பார்ப்பாங்களா, தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால சசிகலா யார்? அவங்க ஒரு பிஆர்ஓ, ஏபிஆர்ஓவாக இருந்தாங்க. அவர் நடராஜன் சார் வந்து ஒரு பிஆர்ஓ. அவர் கூட இருக்கும்போது டெய்லி பேப்பரெல்லாம் கட் பண்ணி எந்தெந்த செய்தி எது வருது, எங்கே எந்த கிராமத்தில் பிரச்சனை, எது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் போட்டு அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கொடுப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் நியூஸ் பேப்பராக ஃபுல்லாக படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த பிட்டு வந்து பார்ப்பாங்க. ஷீஸ் ரீடர். ஒரு நாள் படிப்பாங்க, ஒரு நாள் படிக்க மாட்டாங்க. ஒரு நாள் படிக்கிற அன்றைக்கி எதனா செய்தி கண்ணில் இருந்தால் அந்த அதிகாரி அன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சஸ்பெண்ட். இதுதான் நிர்வாகம். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அறிக்கை படித்து பார்த்துருக்கீங்களா? டாப் கிளாஸாக இருக்கும் ஃபேக்ட்ஸு. கல்வித்துறையிலையோ உயர்கல்வித்துறையிலையோ இல்லை விவசாயம் பிரச்சனை, இல்லை இயற்கை பிரச்சனை, சுற்றுச்சூழல், இதில் ஐயா ராமதாஸோட அறிக்கை கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வருது? எதுக்கு அவர் பத்திரிகையாளர் இந்த வயசில் சந்திக்கிறாரு? இல்லை எதுக்கு அவர் வந்து டெய்லி பத்திரிகை படித்து அறிக்கை விட்றாரு? இல்லை அதாவதுங்க அவங்கெல்லாம் பண்ண ஒரு விஷயத்தை தான் கேட்குறோம். புதுசாக வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறது ஒரு தைரியம் வேணும். அது விஜய்க்கு இல்லை. ஒத்துக்கோங்க. உங்களுக்கு மாசு இருக்குது, ஆமாம் இருக்குது. கூட்டம் வருதா? வருது, ஆமாம் வருது. இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆமாம் இருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர் சந்திக்கிற தைரியமோ, பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுற அந்த நெஞ்சுறுதியோ இல்லை, ஒரு பிரச்சனையில் எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற அந்த தலைமை பண்பு இல்லைன்றதே நான் விமர்சனமாக வைக்கிறேன். நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். கரூரில் எதுக்கு சார் ஓடி வந்தீங்க? ஒரு தலைவர் அனிதாவை போய் பார்க்க தெரிஞ்சுதா? பெர்மிஷன் கொடுக்கல, அதனால போகலன்னு அவங்க. அனிதாவுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அனிதா போய் சந்திச்சிங்களா? யார் பர்மிஷன் கொடுத்தது? பர்மிஷனே கேட்கல, சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்க. கரூர் எஸ்பி ஆஃபீஸில் நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரியும். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க சிபிஐயில் கப்பு சுப்புன்னு இருக்கிறீங்க, சத்தமே இல்லையா தாவேக்கா 4 நாளாக? இதே சிபிஐ டிடிவி தினகரன் வீட்டில் ரைடு போயிருக்கிறாங்க இல்லையா? கோபூஜை நடந்தது ஞாபகம் இருக்குங்களா? பசுமாடை வச்சு வெளில சுற்றிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பத்திரிகையாளர் செஞ்சது டிடிவி தினகரன். ஏதோ வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு. அப்போ வெற்றிவேல் இருக்கிறாரு, கமெண்ட் அடிக்கிறாரு, பா வைரம் வைடூரியம் எதனா இருந்தால் கொடுத்துட்டு போங்கப்பா, அதே கேஸ் பண்ண அந்த சிபிஐ அதிகாரியில் விளையாடுறாரு. அதுதான் பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டு.
அது எங்கேருந்து வருது? ட்ரைனிங்கில் வருது. நேரு நல்லா வக்கனையாக கிடச்சிருக்குது டாக்குமெண்ட்ஸு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் போயிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை கடிதம் எழுதுது டிஜிபி ஆஃபீஸ்க்கு. ஒன்று வழக்கு போடுறியா இல்லை நான் எதனா பண்ணுறோம். ரெண்டாவது அனுப்புது. நேரு என்ன சொல்கிறார் வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட? இது அபாண்டமான பழி, இது உண்மைக்கு மாறு, இது நடக்கவே இல்லை சொல்கிறாரா? எங்கேருந்து வருது அது தைரியம்? அப்போ அந்த கட்ஸ் வந்து விஜய்க்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியும். கம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஜிம்முக்கு போன உடனே இப்படி கை, இப்படி தோள்பட்டை, இப்படி மாறு, இப்படி தொடை, இப்படி படிக்கட்டு மாதிரி செட்டு வேணா போடலாம். ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வச்சு மேக்கப் போட்டுக்கலாம். நீங்கள் பயிற்சி எடுத்தால் தானே வரும், எல்லாம் கட்டியாது. விஜய் நிறைய பேசுறதே இல்லைன்னு கேட்டா விஜய் அரசியலே பண்றது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. மேடம், விஜய் அரசியலே பண்றது இல்லை. நீங்க ஏதோ பேசுறது ஒன்று இல்லைன்றீங்க. என்ன அரசியல் பண்ணாரு? இவர் கூட்டணி தலைமையில் கூட்டணும்னார்ல. டிஎம்கேக்கு கூட்டணி ஆல்ரெடி இன்டாக்டாக இருக்குது. புதுசாக எந்த கட்சியும் போய் சேரல. அதிமுகவுக்கு போச்சு வந்துச்சு, வெறும் பாஜக தான் இப்போ கூட இருக்குது. மிச்ச கதை என்னன்றது கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன், கேட்டதை கொடுக்குறேன், நான் உங்களோட இதயக்கணி, உங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் எல்லாம் சொன்னார்ல. எத்தனை பேர் போய் அங்கே லைனில் நிற்கிறாங்க? இப்போ எல்லாம் விஜய் வச்சு அரசியல் பண்ணுறாங்களா? கூப்பிடலன்னா அங்கே போய்டுவேன், அங்கே போய்டுவேன், அங்கே போய்டுவேன். காங்கிரஸ் உட்பட யாரா போய் சேர்ந்தாங்க? அப்படி பயம் தான் காட்டுறாங்க, ஆனால் போக மாட்டாங்கங்கிறீங்க. பயம் இல்லை, வியாபாரம், பேரம். விஜயை காட்டி மற்ற கட்சிக்கிட்ட, பெரிய திராவிட கட்சிக்கிட்ட சீட்டு பேரத்துக்கு நடக்கிற வியாபாரம், சீட்டு பேரம். அப்போ விஜய் கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்களா? எஸ்டிபி வந்து போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அமமுக கூட போன வாட்டி போனாங்க கூட்டணியில். என்ன ஆனாங்கன்றது மக்கள் பார்த்தாங்க. தேசிய முற்போக்கு கழகம் டிஎம்டிகே தலைமையிலையும் கூட்டணி போனாங்க. நீங்கள் திமுகவில் கூட்டணிக்கு போகிறதுக்கும் அதிமுகவில் கூட்டணி போகிறதுக்கும் வித்தியாசம். எத்தனை பேர் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதிமுகவில் சீட்டு கேட்டு? 10,000 அதில் 2,800 பேர் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இது பண்ணோன்றாங்க. டிஎம்கேல வந்து பூத் லெவலில் அவங்க வேறு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மாநாடு அந்த கூட்டம் பார்த்தீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்கும்போது பின்னாடி இருந்த கூட்டம். நிறைய கூட்டங்களுக்கு அவங்க வந்து காசு கொடுத்து தான் கூட்டம். சரி, காசு கொடுத்து கூப்பிட்டாங்க, ரைட்டு. அந்த காசு வாங்கினவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த கட்சி மேலே, ஆமாம் கொடுத்தாங்க. உன் படத்தை பார்க்க வந்தால் நான் 300 ரூபா செலவு பண்ணோம், ஸ்டாலினை பார்க்க போனால் எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம் எது லாபம்? அந்த லாபத்துக்காக ஓட் பண்ணுவாங்க. சரி, விஜய் சார் வந்து என்ன எதை மாற்ற போகிறாரு? ஜனநாயகன் படம் ஃப்ரீயாக கொடுப்பாரா? பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டாங்களா? 2000 ஃபஸ்ட் ஷோ போகாதா? அருண்ராஜ் எதனால இவரை ரைடு பண்ண வந்தார்? கருப்பு பணம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தானே வந்தாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடந்ததில்ல. அதை பற்றின துருப்போ இல்லை அதை பற்றின தகவல் எதுவுமே வெளியில் கசியில. ஏன் கசியில? இப்போ என்ன, நாளைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வராரு என்னை விசாரணை பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதிகாரியை என் கூட நட்பு பாராட்டுறாருன்னா அது கொஞ்சம் லைட்டாக சந்தேகப்படுற மாதிரி இல்லை? எங்கேயோ. சரி, கார் வாங்கினீங்க சார், கோர்ட்டில் ஒரு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க. நல்ல பெரிய நடிகரான்ட்டு இந்த மாதிரி வரியெல்லாம் ஏய்ச்சிருக்கீங்களே, வரியை கட்டலையே. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கருத்தை அந்த கேஸ்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வாதம் பண்ண போனது யார்? நன்னடத்தை நிறைய இருக்குது ஒரு அரசியலுக்கு. கரூரில் இவர் ஏன் சீக்கிரம் போல? இவர் புஷி ஆனந்த டைமுக்கு வந்தாரா? ஆதவர்ஜுன டைமுக்கு வந்தாங்களா? தொண்டர்கள் காலையிலேருந்து வந்து நின்னாங்களா? திமுக சதி செய்தது, காவல்துறை வந்து வேணும்ட்டே வந்து தள்ளி விட்டாங்க, லட்டியில் அடித்தாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, கழுத்தை திருவினாங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. அது அரசியல், நீங்களே வச்சுக்கோங்க. ஆண்டவனுக்கு வெளிச்சம், செத்த ஆன்மாக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நான் அதுக்குள்ளே போகல. குழந்தைங்க செத்துருக்குறாங்க, அந்த வைத்தறிச்சலில் நான் பேசுகிறேன். ஏன் இவர் சீக்கிரம் போகல? இவர் ஏன் சீக்கிரம் போகல? கரூருக்கு கேட்கல, சென்னையிலேருந்தே ஏன் சீக்கிரம் புறப்படல? பதில் இருக்கா? இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே தான் டைம் கொடுத்துருந்தாங்கன்னு அவங்க. சரி, அப்போ அதை சொல்ல வேண்டியது என்ன? எதுக்கு ஜனங்களை காக்க வைக்கிறீங்க? ஏன் அப்படி காக்க வைக்கிறீங்க? உங்களுக்கு வெயிட் பண்ண பிடிக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு பிரஜை. உங்களுக்கு ஒரு இடத்துல போயிட்டு பல மணி நேரம் வெயிட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? வேஸ்ட் ஆஃப் டைம். என்னோடய நேரத்தை என்னோட அனுமதி இல்லாமல் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? நான் ரசிகராக இருக்கிறேன், நான் தொண்டராக இருக்கிறேன். சரி, நான் விருப்பப்பட்டே வந்துட்டேன். சரி, என் நேரம் தான் போச்சு, என் உயிரே போகிற மாதிரி ஆச்சு. நிறைய பேர் செத்து போயிருக்காங்களே, தண்ணி வைக்க மாட்டிங்களா? சரி, நான் உங்களை பார்க்க வரேன் உங்கள் வீட்டுக்கு, ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு யாருன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சேர் போட மாட்டீங்க. அப்போ நான் வந்து ரோட்டில் நிற்கணும். ப்ரீமியம் ப்ராடக்டாகவும் தன்னை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியலாகவும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அதனால தான் அவர் காட்சி அளிக்கிறது கிடையாது. காட்சி அளிச்சிட்டா அந்த ப்ரீமியம் வேல்யூ கம்மியாகிடும்.
விஜய் அண்ணா சாதாரண ஒரு ஆளாக ஆகிடக்கூடாது. விஜய் அண்ணா ஒரு ஸ்டார்டம். விஜய் அண்ணாவை பார்க்குறது கஷ்டம். விஜய் அண்ணாவை தொட்டு பார்க்குறது அதை விட கஷ்டம். விஜய் அண்ணா கிட்ட பேசுறது அபூர்வம். விஜய் அண்ணா கூட பழகுறது பாக்கியம். இப்படி கட்டமைச்சிட்டு போகிறாங்க. அவைலபிலிட்டியே கடைசி வரைக்கும் அவைலபிலிட்டி கடைசி வரலாம் இருக்கு. நான் சொல்கிறேங்க, 214 தொகுதி அவர் போய் பிரச்சாரமே பண்ண மாட்டார். கேட்டால் 214 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு வசதி இல்லை. அப்போ போன ராஜாஜி பைத்தியம், அறிஞர் அண்ணா தப்பு, அம்மையார் ஜெயலலிதா போனது தப்பு, எம்ஜிஆர் ஊர் ஊராக கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணது தப்பு. இவங்ககிட்டலாம் இல்லாத அப்படி என்னங்க ஒரு வசீகரம் விஜய் சார் கிட்ட ஒன்று இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அழகா இல்லையா? அழகாக இருந்தாங்களா இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் அழகா இல்லையா? ரைட்டு. இவங்க 2 பேரும் நடிகரா இல்லையா? விஜய் சார் அளவுக்கு ஓரளவுக்கு நடிகர் தானே எம்ஜிஆர் அவர்கள். ரைட்டு. மல்டி லாங்குவேஜ் ஸ்கில் செட்ஸ். ஏன் அவங்க போய் பொதுமக்களை சந்தித்தாங்க? ஏன் அவங்க பத்திரிகையாளரை சந்தித்தாங்க? அவங்க ஏன் வழக்காடு மன்றத்தில் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க? ஏன் மோடி அவர்களை நீங்கள் பாசிச பாஜகன்னு சொல்கிறீங்க, அவங்க மேலே மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. நீங்கள் கடைசியாக ஜெயலலிதாவோட பேரை இழுத்தார் இல்லைங்களா? இப்போது சமீபமாக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கலாம். மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்கல்ல. ஏன் இவர் கேட்கல? அவருக்கு எது வசதியோ, அவருக்கு எது வருமோ அந்த ஆட்டத்தை வண்டி தான் ஆடுறாரு. ஒரு சில மேட்ச் எல்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனு பேக் ஹேண்ட் வராது. பேக் ஹேண்ட் வராதவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் நின்றுட்டு லாங்லேருந்து வந்து ஸ்மாஷ் அடிக்கிற மாதிரி வருவாங்க. லாங் சர்வீஸ் போகும். பார்க்கும்போது பயங்கர ஆட்டமாக இருக்கேன்னுவாங்க. நல்லா கேம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் இவனுக்கு பேக் ஹேண்ட் வரல, இங்கே ட்ராப் வச்சா கஷ்டப்படுறான். எல்லாமே இருக்கணும் ஒரு அரசியல்வாதினா. இவ்வளோ பஞ்சாயத்து நடுதுலையும் கூட இருக்கிறவங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டிடிவி அன்றாட பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரா? எதுக்கு பண்ணுறாரு? லைம் லைட்டில். இவருக்கு லைம் லைட்டு ஃப்ரீயாக கிடச்சிச்சு பிரபலன்றதால. அதனால் அந்த லைம் லைட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.